இந்த உலகத்தில் பல தலைவர்கள் பல காலகட்டத்தில் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தனி சிறப்பையும் தனி அந்தஸ்தையும் பெற்றிருக்காங்க. இதை ஒரு முஸ்லீமாக நம்ம உணர்ந்திருக்கோம். அவர் ஒரு மாமனிதர்னு நம்ம உணர்ந்திருக்கோம். ஆனால் பல மாற்று மத தலைவர்களும் இதை உணர்ந்திருக்காங்க. வரலாற்று ஆசிரியரான மைக்கேல் எச்சார்ட் கூட அவரோட 100 புக்கில் இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த புக்கு எதை சார்ந்ததுன்னா, உலகத்திலே தலை சிறந்த 100 மனிதர்கள் பட்டியலிடுறாரு. அந்த பட்டியலில் யார் யார் இருக்காங்கன்னா, ஃபிலாசபர், ரிலீஜியஸ் லீடர், பொலிட்டிக்கல் லீடர், சயின்டிஸ்ட்டு, இன்னும் பல பேர் அடங்கியிருக்காங்க. அதில் குறிப்பிடத்தக்கது என்னென்னா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஒரு டாப்பில் வச்சுருக்காங்க. அதுக்கு மைக்கேல் எச்சார்ட் சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, சில பேர் அரசியல் ரீதியாக வச்சுருப்பாங்க, சில பேர் ஆன்மீக ரீதியாக வச்சுருப்பாங்க. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் ஆன்மீக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் வெற்றி பெற்று அதை நடைமுறையும் படுத்தி காட்டினார். எந்த ஒரு ஹேட்ரடுமே இல்லாமல் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு ஒருத்தர் படித்தார்னா, மைக்கேல் எச்சார்ட் எந்த முடிவு எடுத்தாரோ அதே முடிவை தான் எல்லாரும் எடுப்பாங்க.